வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீடு கட்டுவதற்கு வரைபடம் அவசியமா என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தினந்தோறும் புதுசாக வீடு கட்டுகிறவர்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் முதல்ல என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஹைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு கட்டுவதற்கு வரைபடம் அவசியமா என்று இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பான முறையில் வரைபடம், ஒரு பிளான் கண்டிப்பாக அவசியம். முக்கியமாக எதற்காக அப்படின்னா, நம்ம ஒரு லோனுக்கு போனாலும் சரி, இல்லை நம்ம பஞ்சாயத்தில் அல்லது நகராட்சியில் ரசீது நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அப்ரூவல், ஒரு பிளான் அப்ரூவல் கண்டிப்பாக தேவைப்படும். அது மட்டுமல்ல, அதுக்கடுத்த விஷயம், ஒரு பிளான் இருந்தால் தான் இந்த பில்டிங்குக்கு எவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படும், எவ்வளவு செங்கல் தேவைப்படும், எவ்வளவு எம்சாண்டு தேவைப்படும், எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படும் என்பது எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கடுத்த விஷயம், மேஸ்திரிக்குமே அப்போ தான் ஒரு கிளியரான, ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் புரியும். இந்த கட்டிடத்தினுடைய தெளிவான விவரங்கள் எல்லாமே அப்போ தான் புரியும். இதுதான் பிளானு, இப்படி தான் நம்ம கட்டப்போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியணும். அப்போ இந்த 3 விஷயத்துக்காக பிளான், வரைபடம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. வரைபடம் இல்லாமல் வீடு கட்டுவது கண்ணை மூடிட்டு நம்மளாம் நடந்து போகிற மாதிரி தான். எந்த இடத்துல என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் வரைபடம் போடும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட, 2 தடவை 3 தடவை பிளான் போடுங்க. போட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி சொல்லி பாருங்கள். ஏற்கனவே ஒரு வீட்டில் இருந்திருப்பீங்க, நீங்கள் ஏற்கனவே ஒரு கனவு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஹால் இப்படி இருக்கணும், பெட்ரூம் இப்படி இருக்கணும், கிச்சன் இந்த சைஸில் இருக்கணும், பாத்ரூம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2-3 பிளான் போடணும். போட்டு எந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடை கட்டி நம்ம முடிக்கலாம். அதனால் வரைபடம் கண்டிப்பான முறையில் அவசியம். வரைபடம் இல்லாமல் நம்ம வீடு கட்ட முடியாது. வரைபடம் இருந்தால் தான் எத்தனை காலம் தேவைப்படுது, இல்லை லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தால் எத்தனை வானம், எத்தனை அஸ்திவாரம் நம்ம தோன்றணும், எத்தனை குடி எடுக்க வேண்டியிருக்கு, இது எல்லாமே தெரியணும்னா நமக்கு வரைபடம் அவசியம். வரைபடம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நான் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு இடத்துல வேலைக்காக கூப்பிட்டுருந்தாங்க, பார்க்க போகிறதுக்காக போயிருந்தேன். போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு ஓனரே ஒரு 2 ஜேசிபி வச்சு 2 குழி தோண்டி வச்சுருந்தாரு. 2 குழி தோண்டி வச்சுட்டு இங்கே ஒரு பில்லர் போடணும், அங்கே ஒரு பில்லர் போடணும்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், இன்னும் நம்ம எத்தனை சதுரடி கட்ட போகிறாங்கிறதே என்ன நம்ம முடிவு பண்ணலை. எத்தனை சுவர் வருது, எத்தனை வானம் வருது, அல்லது எத்தனை பில்லர் வருதுங்கிறதே முடிவு பண்ணலை. ரூம் சைஸ் என்ன, எதுவுமே முடிவு பண்ணாமல் 2 குழியை மட்டும் தோண்டி வச்சு இங்கே ஒரு பில்லர், இங்கே ஒரு பில்லர் போட்டு ஏற்றுங்க அப்படின்னு சொன்னார். அப்படிலாம் செய்ய முடியாது. அவர் தோண்டி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 14 அடி 15 அடிக்கு ஒரு குழியை தோண்டி வச்சுருந்தார். நான் அதெல்லாம் மாற்றி ரூம் இப்படி தான் வரணும்னு சொல்லி இன்னும் எக்ஸ்ட்ரா 2 குழி எடுத்து அதுலேருந்து பில்லர் ஏற்றி தான் கொண்டு போனோம். அதனால் நீங்கள் சின்னதாக ஒரு வீடு கட்டினாலும் சரி, 200 சதுரடியில் கட்டினாலும் சரி, 300 சதுரடியில் கட்டினாலும் சரி, ஒரு வரைபடத்தை ஒன்று போட்டு எத்தனை பில்லர் வருது, அல்லது எத்தனை வானம் வருது, எத்தனை சவர் வருது, 3/4 அடி சவர் எத்தனை வருது, 4 இன்ச் சவர் எத்தனை வருது, அப்போ அதை எல்லாமே பிளான் பண்ணுறதுக்கு ஒரு வரைபடம் கண்டிப்பான முறையில் அவசியம். இந்த வரைபடத்தை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் உட்காந்து பேசி, இதுதான் இந்த ரூம் அமைப்பு இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி கலந்து பேசி யோசனை பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் கட்டுகிற வீடு மிகவும் நேர்த்தியாக சிறப்பாக அமையும். அதனால் நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், வரைபடம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப அது ஏன் சொல்கிறேன்னா, இந்த 2026 வீடு கட்டுறவங்களுக்காக டிப்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதனால் எல்லாமே வந்துடணுங்கிறதுக்காக தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஆரம்பிக்கிறதுலேருந்து, இடம் தேர்வு செய்யலேருந்து வீடு பால் காய்ச்சி முடிகிற வரைக்கும் உள்ள பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒவ்வொரு விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் நம்முடைய சேனல் கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, பாருங்கள். வேறு எதுவும் நான் சொன்னது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.